அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அரசு ஊழியர்களுக்கான மேலதிக கொடுப்பனவு தொடர்பில் வெளியான தகவல். டில்பின் சில்வாவால் கட்சி உறுப்பினர்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள தடை, சஜித் தரப்பு குற்றச்சாட்டு. பாரிய குற்றங்களின் பின்னணி விசாரணைகள் தொடர்பில் அனுர அரசு புதிய நடைமுறை. கோட்டபாயவின் இயற்கை விவசாய மோசடி, அனுர அரசின் அதிரடி நடவடிக்கை. யாழில் பெண்களை தவறான உறவுக்கு அழைத்த காவல்துறை உத்தியோகத்தர் நயப்புடைத்த இளைஞர்கள். லஞ்சம் பெற்ற போலீஸ் அதிகாரிக்கு நேர்ந்த கதி. 389 சிறை கைதிகளுக்கு விசேட பொது மன்னிப்பு. தலைமன்னார் கடற்பரப்பில் கைதான 17 இந்திய மீனவர்களுக்கு விளக்கமறியல். தொடர்பான விரிவான செய்திகள். அரசுக்கு சொந்தமான நிறுவனங்களின் ஊழியர்களுக்கு 2024ஆம் ஆண்டிற்கான மேலதிக கொடுப்பனவு வழங்குவது தொடர்பான சுற்றறிக்கையை நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு வெளியிட்டுள்ளது. இந்த சுற்றறிக்கையானது திரைசேரி செயலாளர் மகிந்த ஸ்ரீவர்தனவினால் நேற்று வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி இந்த ஆண்டுக்கான மேலதிக கொடுப்பனவை எவ்வாறு வழங்குவது என்பது குறித்து அந்த சுற்றறிக்கையில் முன்மொழிவுகள் செய்யப்பட்டுள்ளன. 2023ஆம் ஆண்டில் லாபம் ஈட்டியுள்ள மற்றும் குறைந்தபட்சம் 30% லாபத்தை ஒருங்கிணைக்கப்பட்ட நிதிக்கு ஈவுத்தொகையாக அல்லது வரியாக செலுத்திய நிறுவனங்களின் ஊழியர்களுக்கு 25,000 அல்லது 20,000 ரூபாய் மேலதிக கொடுப்பனவாக முன்மொழியப்பட்டுள்ளது. குறித்த சுற்றறிக்கை மூலம் உரிய மேலதிக கொடுப்பனவு வழங்குவதில் கடைபிடிக்க வேண்டிய நடைமுறை குறித்தும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக திரைசேரி குறிப்பாக மேலதிக கொடுப்பனவு வழங்குவதற்கு நிதி வழங்காது என திரைசேரி செயலாளர் தெரிவித்துள்ளார். மேலும் அரசாங்கத்திற்கு சொந்தமான நிறுவனங்களில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு மேலதிக கொடுப்பனவு வழங்குவதில் ஏதேனும் சிக்கல்கள் ஏற்பட்டால் அதற்கு அமைச்சரவையின் சிறப்பு அங்கீகாரத்தை பெறுவது கட்டாயம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஜேவிபியின் பொதுச் செயலாளர் டில்பின் சில்வா தனது அனுமதியின்றி ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்க கட்சி உறுப்பினர்களுக்கு தடை விதித்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்துள்ளார். நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரவை கலாநிதி என அடையாளப்படுத்திய நாடாளுமன்ற இணையதளத்தில் உள்ள பிழையான தகவல்கள் சபை தலைவர் பிமல் ரட்நாயக்கவின் அலுவலகத்தினால் வழங்கப்பட்ட ஆவணத்தின் அடிப்படையில் இடம்பெற்றுள்ளதாக முதற்கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. எனினும் அரசாங்கத்தின் கூற்றுக்கள் நாடாளுமன்ற அதிகாரிகளை மையப்படுத்திய சதி திட்டத்தை முன்வைத்துள்ளது. இதை அவர்கள் நாடாளுமன்ற அதிகாரிகளின் சதி என்று சித்தரிக்க முயன்றனர். ஆனால் அந்த ஆவணம் அவைத்தலைவர் அலுவலகத்தில் இருந்து வந்தது என்பது இப்போது தெளிவாகிறது. இப்போது என்ன சொல்வார்கள்? இந்த கண்டுபிடிப்புகள் தொடர்பிலான விடயத்தை தெளிவுபடுத்துமாறு அமைச்சர் நாணயக்காரவை அழைத்திருந்தேன். நீதியமைச்சர் தனது கோரிக்கைகளை நிராகரித்துள்ளார். அவருக்கு கருத்து தெரிவிக்க கட்சியின் அனுமதி தேவை. ஜேவிபியின் பொதுச் செயலாளர் டில்பின் சில்வா தனது அனுமதியின்றி ஊடகங்கள் முன் தோன்ற கட்சி உறுப்பினர்களுக்கு தடை விதித்துள்ளார் என குறிப்பிட்டுள்ளார். சட்டமாட்சி பலமடைந்தால் பாரிய குற்றங்களை செய்த குற்றவாளிகள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு விசாரிக்கப்பட்டு தண்டிக்கப்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளன என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் அந்த கட்சியின் ஊடக பேச்சாளருமான ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் சட்டவாட்சியை பலப்படுத்த போவதாக குறிப்பிட்டுள்ளது. இந்த நாட்டில் நடைபெற்ற யுத்த காலத்தின் போது பல தலைவர்கள், புத்தியாளர்கள், கல்வியாளர்கள், ஊடகவியலாளர்கள், போராளிகள், பொதுமக்கள் பலர் கடத்தப்பட்டும் கொல்லப்பட்டும் உள்ளனர். அதனை செய்தவர்கள் தண்டிக்கப்படாமல் உள்ளதோடு மட்டுமில்லாமல் கௌரவர்களாக உலாவி வருகின்றனர். அவர்களில் பலர் அதிகார சக்திகளால் பாதுகாக்கப்பட்டும் வருகின்றனர். சட்டவாட்சி வலுப்பெற்றால் இத்தகைய குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவது உறுதியாகும். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஜோசப் பரராசசிங்கம், ரவிராஜ், சந்திரநேரு, சிவனேசன் ஆகிய தலைவர்கள் பட்டப்பகலில் படுகொலை செய்யப்பட்டார்கள். மேலும் கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தரும் பேராசிரியருமான ரவீந்திரநாத் தலைநகரில் கடத்தப்பட்டு பின்னர் கொல்லப்பட்டதாக அறிய முடிகின்றது.
சிரேஷ்ட விரிவுரையாளர் தம்பையா அவர்கள் அவரது வீட்டில் இருக்கும்போது பகலில் சுடப்பட்டுக் கொல்லப்பட்டார். பிரேமினி தனுஷ்கோடி, சதீஸ்கரன் உட்பட தமிழர் புனர்வாழ்வு கழக உத்தியோகத்தர்கள் சிலர் கடத்தப்பட்டு புலனறுவை தீவுச்சேரையில் கொல்லப்பட்டதாக அறியப்படுகிறது. மேலும் திருகோணமலை விக்னேஸ்வரன் சுட்டுக் கொல்லப்பட்டார். சிவராம், நடேசன், லசந்த விக்ரமதுங்க, எக்னொலிகொட, நிமலராஜன் போன்ற 40க்கும் மேற்பட்ட ஊடகவியலாளர்கள் 2006 தொடக்கம் 2018க்கு இடைப்பட்ட காலத்தில் கடத்தப்பட்டும் கொல்லப்பட்டும் உள்ளனர். இவற்றுக்கெல்லாம் உரிய பரிகாரம் தேவையென்றால் சட்டவாட்சி பலப்படுத்தப்பட்டு குற்றவாளிகள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு முறையாக விசாரிக்கப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும். இதன் மூலம் நாட்டின் கௌரவத்தை மீண்டும் கட்டியெழுப்ப முடியும். இதனை ஜனாதிபதியும் தேசிய மக்கள் சக்தியும் செய்தால் வரவேற்பு கிடைக்கும். இல்லையேல் முந்தைய அரசாங்கங்கள் போன்றதாக இந்த அரசாங்கங்களும் அமைந்துவிடும் என அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச காலத்தில் சீனாவில் இருந்து உரம் இறக்குமதி மற்றும் இயற்கை விவசாயத்தை அறிமுகப்படுத்தியதில் இடம்பெற்ற மோசடிகள் குறித்து அரசாங்கம் புதிய விசாரணைகளை நடத்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரசாயன விவசாயத்துக்கு கோட்டபாய ராஜபக்ச அரசாங்கம் விதித்த தடையால் விவசாயத்துறையில் ஏற்பட்ட நெருக்கடியின் மத்தியில் 2021 சீனாவில் கிங்டோ சிவின் பயோடெக் குரூப் லிமிடெட் நிறுவனத்திடமிருந்து இலங்கை கரிம உரத்தை கொள்வனவு செய்தது. இருப்பினும் கையிருப்பின் மாதிரிகள் தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்களால் மாசுபடுவதாக கண்டறியப்பட்டதை காரணம் காட்டி அரசு நிறுவனங்கள் அதை ஏற்க மறுத்துவிட்டன. எனினும் சீன நிறுவனம் இந்த குற்றச்சாட்டை மறுத்தது. குறித்த கரிம உரத்தை மீண்டும் தமது நாட்டுக்கு எடுத்து சென்றதுடன் உரத்தொகுதிக்கான கொடுப்பனவையும் கோரியது. இதன்போது குறித்த விவகாரம் சீனாவிற்கும் இலங்கைக்கும் இடையில் வணிக ரீதியான சர்ச்சைக்கும் ராஜதந்திர சர்ச்சைக்கும் வழிவகுத்தது. இந்த விடயம் தொடர்பில் ஆராய்ந்த கணக்காய்வாளர் இந்த கொடுக்கல் வாங்கலில் விவசாய அமைச்சு, விவசாய ராஜாங்க அமைச்சு, கொழும்பு கமர்ஷியல் ஃபெர்டிலைசர்ஸ் லிமிடெட் மற்றும் சிலோன் ஃபெர்டிலைசர்ஸ் லிமிடெட் ஆகிய நிறுவனங்கள் தமது கடமைகளை நிறைவேற்ற தவறியுள்ளதாக தெரிவித்திருந்தார். இதன் தொடர்ச்சியாக குறித்த கொடுக்கல் வாங்கல் குறித்து நிச்சயம் விசாரணை நடத்தப்படும் என்று பிரதி விவசாய மற்றும் கால்நடை அமைச்சர் நாமல் கருணாரத்ன ஊடகமன்றிடம் தெரிவித்துள்ளார். காங்கேசன்துறை காவல் நிலைய காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவர் பெண்ணொருவரை மதுபோதையில் தவறான உறவுக்கு அழைத்தமையினால் அந்த பகுதியில் சர்ச்சையான சூழல் உருவாகியுள்ளது. அதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள இளைஞர்களால் குறித்த காவல்துறை உத்தியோகத்தர் நயப்படைக்கப்பட்டு காங்கேசன்துறை காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டார். காங்கேசன்துறை காவல் நிலைய உத்தியோகத்தர் ஒருவர் இன்று காலை மாவட்டபுரம் தையலகத்தில் தைப்பதற்கு கொடுத்த சீருடை எடுப்பதற்கு மதுபோதையில் சென்று தையலகத்தில் பணிபுரியும் பெண்களுடன் தன்னுடன் தவறான உறவுக்கு வருமாறு வற்புறுத்தியுள்ளார். தொடர்ந்து குறித்த கடைக்கு வரும் யுவதிகளிடமும் தன்னுடன் தவறான உறவுக்கு வருமாறு கொச்சை தமிழில் பேசியுள்ளார். ஆத்திரமடைந்த குறித்த பெண் தனது கணவருக்கு தொலைபேசியில் தெரிவித்த நிலையில் மாவட்டபுரம் காவல்துறை உத்தியோகத்தர் நையப்பிடிக்கப்பட்டு பொதுமக்களால் முச்சக்கர வண்டி மூலம் காவல் நிலையத்துக்கு கொண்டு வரப்பட்டுள்ளார். காவல் நிலைய பொறுப்பதிகாரி குறித்த பெண்ணை விசாரிக்க முற்பட்ட போது தன்னிடம் கார் உள்ளதாகவும் நீங்கள் அழகாக உள்ளீர்கள் என்னுடன் தவறான இச்சைக்கு வருகிறாயா என கேட்டு மதுபோதையில் கலகம் செய்ததாக அந்த பெண் தெரிவித்துள்ளார். இதேவேளை பெண்ணின் உறவினர் தன்னிடம் காணொலியும் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். உடனே குறித்த காவல்துறை உத்தியோகத்தர் குறித்த பெண்ணின் கணவன் மீது காவல் நிலையத்தில் வைத்து தாக்குதல் நடத்தியுள்ளார். உடனடியாக காவல்துறையினர் குறித்த உத்தியோகத்தரை தடுத்து நிறுத்திய நிலையில் பொறுப்பதிகாரி தனது அறையினுள் பாதிக்கப்படுபவர்களை அழைத்து சமரசம் செய்யுமாறு கேட்டுக்கொண்டுள்ளார். இதையடுத்து குறித்த விடயம் மனித உரிமை ஆணைக்குழுவுக்கு அறிவிக்கப்பட்டு பாரபட்சமற்ற விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் என காவல் நிலைய பொறுப்பதிகாரிக்கு யாழ் பிராந்திய மனித உரிமை ஆணைக்குழுவின் கனகராஜ் அறிவுறுத்தியுள்ளார். திருகோணமலை தலைமையக போலீஸ் பிரிவின் சார்ஜன் ஒருவர் முறைப்பாட்டாளரிடமிருந்து 5000 ரூபாவை லஞ்சமாக பெற்றபோது நேற்று கைது செய்யப்பட்டதாக லஞ்ச ஊழல் விசாரணை பிரிவு தெரிவித்துள்ளது. சந்தேக நபரான சார்ஜன் திருகோணமலை போலீஸ் தலைமையகத்தின் முறைப்பாடுகள் விசாரணை பிரிவில் கடமையாற்றியவர். தம்பலகமுவ பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவர் படத்தகராறு தொடர்பில் திருகோணமலை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். முறைப்பாட்டை விசாரித்து முறைப்பாட்டாளருக்கு தர வேண்டிய பணத்தை பெற்றுத்தர தேவையான ஏற்பாடுகளை செய்து தர முடியும் என கூறி அதற்காக 5000 ரூபாய் லஞ்சமாக போலீஸ் சார்ஜன் கோரியுள்ளார்.
இந்நிலையில் போலீஸ் சார்ஜென்ட் லஞ்சம் பெற்றுக் கொண்டிருந்த போது கைது செய்யப்பட்டுள்ளார். இலங்கையில் நத்தார் பண்டிகையை முன்னிட்டு 389 சிறை கைதிகள் விசேட பொது மன்னிப்பின் கீழ் நாளைய தினம் விடுதலை செய்யப்படவுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அவர்களின் 4 பெண் கைதிகளும் 385 ஆண் கைதிகளும் அடங்குவதாக சிறைச்சாலை திணைக்களத்தின் ஊடக பேச்சாளர் காமினி பி திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அதற்கமைய சிறு குற்றங்களுக்காக தண்டனை பெற்று வரும் கைதிகளும் அபராதம் செலுத்த முடியாமல் நீண்ட காலம் சிறை தண்டனை பெற்று வருபவர்களும் நன்னடத்தை அடிப்படையில் விடுதலை செய்யப்படவுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தலைமன்னார் கடற்பரப்பில் வைத்து அத்துமீறி கடத்தொழிலில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கைதான 17 இந்திய மீனவர்களும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். கைதான 17 மீனவர்களும் தலைமன்னார் கடற்படை முகாமில் தடுத்து வைக்கப்பட்டு முதற்கட்ட விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டதன் பின்னர் மேலதிக விசாரணைகளுக்காக மன்னார் கடத்தொழில் நீரியல் வள திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டனர். அங்கு முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளை அடுத்து அவர்கள் இன்று மதியம் மன்னார் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். அதன்போது எதிர்வரும் ஜனவரி மாதம் 7ஆம் தேதி வரை அவர்களை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளதாக நீதிமன்றத்துக்கான தகவல்கள் குறிப்பிடுகின்றன. இத்துடன் அகிலம் நியூஸின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.